சால்ட் வாட்டரோட டாக்டர் ஃபிஷ் பத்தி நம்ம சேனல்ல ப்ரீவியஸா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஃப்ரெஷ் வாட்டரோட டாக்டர் ஃபிஷ்ன்னு சொல்லப்படுற டென்ச் ஃபிஷ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டென்ச் ஃபிஷ்ஷஸ ஏன் டாக்டர் ஃபிஷ்ன்னு சொல்றாங்கன்னா, இந்த டென்ச் ஃபிஷ்ஷஸ்லாம் அதிகமா சளிய ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சளி இதுங்களோட என்டையர் பாடிய கவர் பண்ணி இருக்கும். இந்த மியூக்கஸ் அதாவது சளி அதுங்களோட உடம்ப பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் எதுவும் அந்த ஃபிஷ்ஷ பாதிக்காம இருக்க அதுங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பார்த்துக்குதுங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு ஏன்ஷியன்ட் பிலீஃப் என்னன்னா, இந்த ஃபிஷ்ஷஸால மத்த மீனினங்களும் நல்வாழ்வு பெறுதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த டென்ச் ஃபிஷ்ஷஸ் மேல கவர் ஆயிருக்கிற மியூக்கஸ் மத்த மீனினங்கள் மேல இந்த டென்ச் ஃபிஷ்ஷஸ்லாம் ரப் பண்ணி ஸ்விம் பண்ணும்னு சொல்றாங்க. அப்படி ரப் பண்ணி ஸ்விம் பண்ணும்போது, இதுங்க மேல இருக்கிற மியூக்கஸ்லாம் அந்த ஃபிஷ்ஷஸ் மேல ஏதாவது பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன், ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருந்தாலோ, இந்த மியூக்கஸ் அது மேல படும்போது, அதுங்களோட காயங்கள்லாம் ஆறும்னு சொல்றாங்க. பட் சயன்டிஃபிக்கா இது ப்ரூவ் பண்ணப்படல. இந்த டென்ச் ஃபிஷஸ்லாம் ஒரு பாட்டம் ஸ்விம்மர்ஸ். இந்த டென்ச் ஃபிஷஸ்லாம் வின்டர் சீசன்ல தன்னை குளிர்லேருந்து பாதுகாத்துக்க மண்ணுல குழி நோண்டி அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இதுங்க தன்னோட மெட்டபாலிசத்தை ஸ்லோ பண்ணி இன்ஆக்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபீமேல் டென்ச் ஃபிஷஸ்லாம் ஸ்பானிங் டைம்ல ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடும்னு சொல்றாங்க. ஆனா எல்லா முட்டையுமே பொரிக்குமான்னா அது டவுட் தான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த டென்ச் ஃபிஷஸால மத்த மீனினங்கள் வாழ தகுதி இல்லாத லோ ஆக்ஸிஜன் இருக்கிற ஏரியாலயும் இந்த கிரியேச்சர்ஸால ஈஸியா சர்வைவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. மத்த மீனினங்கள கம்பேர் பண்ணும்போது, இந்த டென்ச் ஃபிஷஸ்க்கெல்லாம் ரொம்பவும் லெஸ்ஸான ஸ்கேல்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டென்ச் ஃபிஷஸ்லாம் ஒரு ஆம்னிவோரஸ் கிரியேச்சர்ஸ். இதுங்க பாட்டம்ல இருக்கிற ஆல்கேவ சாப்பிடுறதுனாலேயே, இதுங்கள நெறைய பேரு பெரிய பெரிய பாண்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க.